அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே துல்ஹஜ் மாதத்தினுடைய மிக முக்கியமான நாட்களில் இருக்கோம். இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு மிக மிக முக்கியமான, அதாவது நம்மோட தலையெழுத்த தக்தீரை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த அமல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் துல்ஹஜ் மாதத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த சிறந்த நாட்களில் 7, 8, 9, 10 ஆகிய இந்த 4 நாட்களில் இந்த அமலை செய்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய விதியை ரப்பு மாற்றுவான். நீங்கள் எந்த விஷயத்தில் உங்களுடைய விதி மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் அல்லாஹ் மாற்றி தருவான். சிலருக்கு கடன்லேருந்து ஒரு செழிப்பான வாழ்க்கை, சிலருக்கு வறுமையிலிருந்து ஒரு வளமான வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அமல் உங்களுக்கு போதுமானது. அல்லது நீங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கீங்க, அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரே சண்டையாக இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை வேணும், அல்லது ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு மிராக்கள் நடந்தால் தான் என்னோடய வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த சிறந்த நாட்களை பயன்படுத்தி, இந்த அமலை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நான் சில முக்கியமான அமல்களை நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றுமே சிறந்த அமல்கள் தான், கண்டிப்பாக விதியை மாற்றக்கூடிய அமல்கள் தான். அது என்ன அமல்கள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த உதவி கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்களுக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் உங்களோட உதவிகளை நீங்கள் கொடுத்துட்ருந்தீங்க. அல்ஹம்துலில்லா, ரொம்ப ரொம்ப மனநிறைவான ஒரு விஷயம். ஆனால் போதிய அளவு பணம் கிடைக்கல. இருந்தாலும் வேறு ஒரு மாற்று வழியில் இப்போ அவங்களுக்கு சிகிச்சையை தொடங்க போகிறாங்க. இப்போ அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அதுலேயும் உங்ககிட்ட தான் நான் உதவியை நான் கேட்டாகணும். ஏன்னா அல்லாஹ்வை தவிர, உங்களை தவிர வேறு எந்த வழியுமே இல்லாமல் தான் நாங்கள் இருக்கோம். அதனால் உங்ககிட்ட தான் நான் திரும்ப கேட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு சிகிச்சையை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் இதில் அவங்களுக்கு இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது. அவங்களுடைய ரத்தம் குரூப் என்ன அப்படின்னா ஏபி நெகட்டிவ். இது ரொம்ப ரேரான ரத்தம் அப்படிங்கிறனால எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது நீங்களே இந்த குரூப் ரத்தத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னா, உங்களால் உதவி செய்ய முடியுது அப்படின்னா தயவுசெய்து உங்களுடைய உதவியை கொடுங்க. அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அல்லது நீங்களே இந்த சேவையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பேரை தெரியும், இந்த வகையில் உதவி செய்கிறதுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஒரு உதவியை நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் சேலம் மாவட்டத்தை நீங்கள் சுற்றி இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் உங்களோட ரத்தத்தை நீங்கள் கொடுக்கலாம். 4 நபர்கள் தேவைப்படுறாங்க. இது எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணுறதுன்னா, ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு 3 நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் பேசுவோம். நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் உங்களோட இரத்த தானத்தை நீங்கள் செய்யலாம். அல்லாஹ்வுக்காக இந்த ஒரு உதவி பண்ணுங்கள். இல்லை இது எனக்கு தெரியாது இந்த விஷயமா அப்படின்னா இந்த ஒரு பதிவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு இந்த பதிவு போனால் இந்த உதவி கிடைக்குமோ எங்களுக்கு, அவங்களுக்கு அதிகம் அதிகம் ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் பார்க்குறீங்கன்னா ஆண்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. ஆண்கள் பார்க்குறீங்கன்னா உங்களோட குரூப்பில் இதை போடுங்க. ஒரு உயிரை நம்ம வந்து காப்பாற்றலாம் இன்ஷா அல்லாஹ். அது ரொம்ப பெரிய ஒரு உதவி, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏற்கனவே அவங்களுக்கு மருத்துவ உதவியே ரொம்ப லேட் ஆகிடுச்சு பண விஷயத்தில். இப்போது இந்த ரத்தத்தினால லேட் ஆகக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். இப்போ நம்ம துல்ஹஜ் மாதத்தில் செய்யக்கூடிய சிறந்த அமல்களை பார்க்கலாம். இப்போது இந்த துல்ஹஜ் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த முதல் 10 நாட்களில் இருக்கக்கூடிய கடைசி தினங்கள் இருக்குது பாருங்கள், 7, 8, 9, 10 இந்த நாளை நம்ம யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. இந்த நாளில் அதிகம் தொழக்கூடியவங்களாகவும், குரான் ஓதக்கூடியவங்களாகவும், இன்னும் திக்ரு செய்யக்கூடியவங்களாகவும், இன்னும் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருந்தால் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நம்மளோட விதியை நம்மால் மாற்றிக்க முடியும். நமக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா அதை அடையிறதுக்கு சரியான நேரம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தினாலே போதும், அந்த அமலுக்கு பல மடங்கு சக்திகள் கூடும். அப்படி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிகுந்த அமல்களை சொல்லித்தர போகிறேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த 4 நாட்களுமே தவறாமல் இந்த அமலை செஞ்சுட்டு வாங்க. இதை வந்து தூய்மையாக இருக்கக்கூடிய நிலையில தான் நீங்கள் செய்யணும்.
இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதல்ல பார்க்க போகிறது சிறந்த திருக்குரானுடைய 2 வசனங்கள். முதலாவது வசனம் சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். இரண்டாவது வசனம் நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீபுன். அல்லாஹ்விடமிருந்து உதவியும் வெற்றியும் மிக சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தையும், சலாம்ங்கிற அமைதி அருட்கொடை அல்லாஹ்விடமிருந்து மட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 வசனத்தையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தினமும் தவறாது 70 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யணும். இதற்கே அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான், உங்களுடைய விதியை மாற்றுவான். ஏன்னா சலாம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம தேடக்கூடிய எல்லா ஞாபகத்துக்களுமே இருக்குது. அதனால இதை நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது இரண்டாவது, சிறந்த ஒரு சூறாவை நம்ம கண்டிப்பாக ஓதணும். 41 முறை ஓதணும். அதுதான் சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். உதவிகளை உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு சூறா. ஏன்னா இதில் ஒரு சிறந்த வசனம் இருக்குது. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தாயின். அல்லாஹ்விடமே உதவி தேடுகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் இருக்குது. அதனால் இது உதவிகளை உடனடியாக கொடுக்கும். அதனால் இந்த சூறாவை நீங்கள் தினமும் தவறாமல் 41 முறை ஓதணும். இது எல்லாமே ஒரே இருப்பில் தான் நீங்கள் செய்யணும். பிரித்து பிரித்து ஓதக்கூடாது. அடுத்தது மூணாவது ஒரு சிறந்த திக்ரு. இதுவும் உதவிகளை உடனடியாக கொடுக்கும். யா அர்ஹமர் ராஹிமீன் பிரஹ்மதிக அஸ்தகைசு. யா அர்ஹமர் ராஹிமீனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். விதியில் இல்லாததை கேட்டாலும் ரபுல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய சிறந்த 2 திருநாமங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். விதியில் இல்லாததை கேட்டால் அல்லாஹ்தாலா மறுக்காமல் தந்துடுவான். அப்படிப்பட்ட இந்த சிறந்த திருநாமத்தோடு சேர்த்து பிரஹ்மதிக்கு அஸ்தகைசு, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உதவியை தேடுகிறேன்னு சொல்லக்கூடிய இந்த அழகான திக்ரை நீங்கள் தினமும் தவறாமல் 100 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க. அடுத்தது நாலாவது சிறந்த அல்லாஹுவை அழைக்கக்கூடிய வார்த்தை. எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அழைச்சா அல்லாஹ் பதில் தருவானோ அப்படிப்பட்ட வார்த்தை. அதுதான் யா ரப்பி. இது எப்படி ஓதணும்னா யா அல்லாஹூ யா அல்லாஹூ யா அல்லாஹூ யா ரப்பி யா ரப்பி யா ரப்பி. இப்படியே நீங்கள் 11 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. யா ரப் அப்படிங்கிறது இஸ்முல் ஆலம். எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். எல்லா நபிமார்களும் இதை சொல்லி தான் அல்லாஹ்விடத்தில் தனக்கு வேண்டியதை கேட்டிருக்காங்க. அதனால் இதையும் கட்டாயம் நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது ஐந்தாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப சிறந்தது, ஒரு சிறப்பான செலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ சையிதினா ஆதம வ சையிதினா நூஹின் வ சையிதினா இப்ராஹீம வ சையிதினா மூசா வ சையிதினா ஈசா வமா பைனஹுமா மினன் நபியீன வல் முர்சலீன ஸலவாத்துல்லாஹி வ ஸலாமுஹு அலைஹிம் அஜ்மஈன். அல்லாஹுவே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னும் எங்கள் தலைவர் முஹம்மது நபியின் மீதும், இன்னும் நபிமார்களில் நின்றும், இன்னும் ரசூல்மார்களில் நின்றும் அனைவர்களின் மீதும் ஸலவாத்தையும் சலாமையும் பொழிவாயாக. இது எல்லா நபிமார்களுக்காகவும் கேட்கக்கூடிய ஒரு அழகான ஸலவாத். இதை ஓதணும் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய படைப்புகளின் எண்ணிக்கையின் அளவிற்கு நன்மைகள் கிடைக்குமா, அந்த அளவு ஒரு சிறந்த செலவாத். இந்த செலவாத்தையும் தவறாமல் தினமும் 11 தடவை ஓதிட்டு வாங்க. இது எல்லாமே, இந்த 5 அமலுமே உங்களோட விதியை மாற்றி எழுதக்கூடியது தான். அதனால் கண்டிப்பாக இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த சிறந்த நாளை பயன்படுத்தி இந்த அமலை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு தேவையானதை கேட்டுக்கோங்க. அது எதா இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே கபூலாக்கி தருவான். இதில் இருக்கக்கூடிய ஒரு அமலை தனியாக செஞ்சாலே போதும். இது அனைத்தையுமே சேர்த்து செய்யும்போது கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் என்னையும் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல் சிறந்த வஜீஃபாக்கள் வேணும், அல்லது சிறந்த செலவாத்துக்களுடைய தொகுப்புகள் வேணும், அல்லது இஸ்திக்பார்களுடைய தொகுப்புகள் வேணும், அல்லது துஆ கேட்கக்கூடிய முறை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.